ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறையா பேர் கேட்ட கேள்வி, ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னா என்ன, அதில் எல்லாரும் பயணம் பண்ணலாமா, அதாவது ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லை அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸும் பண்ணலாமா, அதுக்கு ஆப்ஷனாக அதுக்கு அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பெட்டி இருக்கா, அதுக்கான கட்டணம் எவ்வளோ இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ குறிப்பிட்ட நார்மல் டைமில் உங்களுக்கு ஜென்ரலாக சில டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் ஆகும். அதே இந்த ஃபங்க்ஷன் டைம் இல்லாட்டி ஃபெஸ்டிவல் டைம் இல்லை இந்த ஹாலிடேஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கூட்டம் அதிகரிக்கிறதுனால சில ஸ்பெஷல் ட்ரெயின் அதெல்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸும் கூட. அதோட இன்னொன்று என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சில வழித்தடத்தில் ஒரு டிக்கெட் எப்பயுமே ஃபில் ஆகியே இருக்கும். எக்ஸ்பிரஸ் அதாவது என்னென்னா, ஒரு 50 பேர் ஒரு ரூட்டில் பயணம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ட்ரெயினில் ஒரு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயினில் குறிப்பிட்ட சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் மட்டும் எப்பயுமே அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஃபில் ஆகியே இருக்குது. அப்படிங்கிற டைமிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு ட்ரெயின் விட்டால் பெட்டராக இருக்கும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் விடக்கூடியது தான் இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெயின். சரி, இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உதாரணமாக அதோட கம்பார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி எத்தனை டேஸில் ரன் ஆகும், அதே போல் அதோட சார்ஜஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கூகுளில் சென்னை டு ஈரோடு ட்ரெயின் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இந்தியன் ரயில் info.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சில தகவல்கள் வரும். அதாவது இப்போ எல்லோவில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னும், அதே போல் கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருந்ததுன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னும், அதே போல் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அது ஒரு கேட்டகரி ட்ரெயினாகவும் கன்சிடர் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருந்ததுன்னா, கொஞ்சம் லைட் ப்ரௌனில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னும் சொல்கிறோம். இதே ப்ளூ கலரில் இருந்ததுன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த எல்லோ கலரில் பேக்ரவுண்டில் ரெட் கலரில் எழுதியிருக்கக்கூடிய இதுதான் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் நம்ம கிளிக் பண்ணணும்னா நமக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அதாவது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சிலரோட கேள்வி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பெட்டி இருக்குமா அப்படிங்கிறதுக்கானது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த தன்பாத்திலிருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நார்மலாக S1லேருந்து S13 வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் புக்குடு, அதாவது ரிசர்வேஷன் கிளாஸும் ஒரு 2 டயர் ஏசியும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 7 கம்பார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு தான். அதாவது நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இமீடியட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு அன்பிளான்டாக போகக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் ட்ரெயினில் நீங்கள் பயணம் பண்ணலாம். சரி, எத்தனை பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன்டர்சிட்டியை தவிர மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா முன்னாடி 2 பின்னாடி 2 இருக்கும். அதுலேயும் சிலதில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றி விட்டுட்டாங்கன்னா முன்னாடி 1 பின்னாடி 2 அந்த மாதிரி ஹவர்ஸ் வைஸாக மாற்றி இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் 7 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக. சரி, இதுக்கான டிக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 107 ரூபா வசூலிக்கிறாங்க. எங்கேருந்துன்னா பெரம்பூர்லேருந்து சேலத்துக்கு 107 ரூபா. அதாவது சாதாரண ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கட்டணம் எவ்வளவோ, ஈவன் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் கூட கிடையாது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட சார்ஜ் எவ்வளவோ அந்த சார்ஜஸில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரெயின் எந்தெந்த எவ்வளோ கம்பார்ட்மெண்ட், அதாவது அன்ரிசர்வ் பெட்டி இருக்குமாங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்கங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு.
சரி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா ரூட்டில் போகிற ரூட்லேயுமே இந்த ட்ரெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து விஜயவாடா போகிற ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து விழுப்புரம் போகிற ரூட்லேயுமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ எந்த ரூட்டில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே வந்துட்டு இந்த ட்ரெயினே எடுத்துக்கலாமே. ஈவன் இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம வேறு ட்ரெயினை கூட பார்க்கலாம். அந்த ட்ரெயினில் வீக்லி எத்தனை டேஸில் நம்மளுக்கு ட்ராவல் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தன்பாத் டு கோயம்புத்தூர் இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் வந்து பயணம் பண்ண முடியும். அதே நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து போத்தனூருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதே போல் சாம்பல்பூர் டு ஈரோடு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து சென்னை போகக்கூடிய தாம்பரத்துலேருந்து திருச்சி போகிற இந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வரைக்கும் தான் நீங்கள் பயணம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து போகும்போது அந்த ட்ரெயினுக்கானதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து பெட்டி ஒரே மாதிரி தான் இருக்குமா? எல்லா ட்ரெயின்லேயுமே உங்களுக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ட்ரெயினுக்கு ட்ரெயின் வேறுபடும். உதாரணமாக இப்போ சாம்பல்பூர்லேருந்து ஈரோடு போகிற இந்த ட்ரெயினை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி 2 பெட்டியும் பின்னாடி ஒரு 2 பெட்டியும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில ட்ரெயினில் வந்துட்டு உங்களுக்கு SE1 அப்படிங்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேண்ட்ரி காரும் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினில் கூட ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினில் உங்களுக்கு பேண்ட்ரி கார் அப்படிங்கிற ஒரு வசதிகள் இருக்கும். அதனால் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயினை பொறுத்து எல்லாமே மாறும். அதை வந்து நீங்கள் போகும்போது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் வந்து பரூனி டு எர்ணாகுளம் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பரூனி டு பாட்னா டு எர்ணாகுளம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரெயினில் வந்து குறிப்பிட்ட இது மாறும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், அதாவது என்னென்னா ஒரே ஒரு அதுமாதிரி 2 ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு தகுந்தபடி குறிப்பிட்டபடி மாறும். அதனால் அதை வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு வந்து ஃபேர் வந்து பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான ஃபேர் எவ்வளவோ அதுதான் வந்து, அதாவது பெரம்பூர்லேருந்து ஈரோடு ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயினில் 124 ரூபாய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பற்றி உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.